அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன குட்டி கதையை ஒன்று பார்ப்போம். என்ன ஒரு சின்ன குட்டி கதைனாக்கா, ஒருத்தவன் ஒரு கூலி தொழிலாளி. அவன் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவனுக்கு இந்த உதவி செய்யும் மனப்பான்மை அதிகம். உதவி செய்யும் மனப்பான்மை, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கத்தோ வாங்கத்தோ, அதுதான் அவனுக்கு இது அதிகம். நல்ல குணம் கொண்டவன். நம்ம இல்லைன்னு போய் கேட்டால் கூட அவனுக்கே இல்லைன்னா கூட எடுத்து கொடுக்குற அளவுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அவனுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது கூலி தொழிலாளி டெய்லி அன்றாட வேலைக்கு போனால் தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் பயங்கரமான கடுமையான வறட்சி. மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கூலி வேலைக்கும் எங்கேயும் விவசாய வேலைக்கும் போக முடியல, எல்லாம் தான் காஞ்சி போச்சு. அதனால் அவன் என்ன பண்ணானாக்கா, ஒரு திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு போகிறான். திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு போகும்போது அங்கே போய் வேலையும் செய்கிறான். அங்கே போய் 4 நாள் தான் வேலை செஞ்சான். அவனுக்கு ஒரு கடுமையான காய்ச்சல் வந்துடுது. போய் 4 நாள் தானே வேலை செஞ்சான். அந்த 4 நாள் கூலி எடுத்து கொடுத்தாங்க. சரி, நான் திருப்பி நம்ம வீட்டுக்கே போயிடுன்னு வரான். வரும்போது பஸ்ஸில் தான் வரான். பஸ்ஸில் வரும்போது என்ன பண்ணுறானுவா, எப்படியோ அவன் மணி பர்ஸு தூக்கிட்டானுவா, பிக் பாக்கெட் அடிச்சிட்டானுவா. பஸ்ஸுக்குன்னு டிக்கெட் எடுக்கிறதுக்கு முடியல. என்னடா தவிக்கிறான். கூழில் உந்த ஈயாட்டம், நெருப்பில் உந்த ஈயாட்டம் தவிக்கிறான். ஐயோ, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தவிக்கிறான். அந்த சமயத்தில் பார்த்தா ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க. எப்பா, நீ என்ன ஊருக்கு போகிற, ஏன் அப்படி திக்கு தயங்கிறா, எங்கே நான் விழுப்புரம் போகிறேன், பஸ் பேக் மட்டும் கொடுங்கன்னே ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நம்ம உதவி பண்ணுறது என்றும் வீண் போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.